Welcome back to the channel. Here we are today at 1010 Kitchen. This place is at Victoria Park in Western Australia, Perth. So this is where very long time ago when I reached Perth, they have this Hainanese chicken rice, and this place is very famous. Yes. Thank you. Yeah. Sorry. Thank you. Thank you. And they got young coconut drink as well. So they're pretty famous for their Hainanese chicken rice. Okay, let's look at the Hainanese chicken rice. Here we go. This is the Hainanese chicken rice. Good portion. They ask you either you want leg or you want breast. So I like something with the bones. And down here they start lunchtime at around 11 o'clock. So lunchtime starts 11 o'clock. So down here got no breakfast. A lot of places down here got no breakfast. So if you come to Perth, you want to eat a good Hainanese chicken rice, I would recommend 1010 Kitchen in Victoria Park in Perth, Western Australia. Okay, let's taste a bit of the soup. Okay, I usually like to drain my soup with the chili like that. Not like that, actually. I will do it like that. Okay, so after that, I like to stir my soup like that. Okay, then I'll transfer this over here. Okay, like that, transfer. Okay, eat a little bit first. Then I like to create a hole, and then after that pour the soup inside like that. Then I like to eat it like that. Alright, so let's taste. Okay, rice is good, chili is good, soup is good. Let's taste the chicken. Ooh, I asked for thigh. Look, the whole thigh. Oh, okay. Okay, let's taste chicken. The chicken is nice. It's not frozen. Most of the Chinese restaurants now, they put a lot, they cook a lot of frozen chicken. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹைனனீஸ் சிக்கன் ரைஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு கோழி சோறு சைனீஸோட சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் காலையிலையும் இது சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், ராத்திரியும் சாப்பிட்லாம். இது அப்படி இருக்கும். ஸோ சுரேச்சும் சாப்பிட்லாம். சோறு வரன்னு இருக்கும், கொஞ்சம் வரன்னு இருக்கும். ஆனால் அது சூப்பு போட்டு நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அழகாக போட்டு நான் சாப்பிட்ருவேன். இங்கே இன்னும் அவ்வளோ பேர் இன்னும் எந்திரிக்கல போல இருக்குது. இல்லை, இன்னும் வரல போல இருக்குது. ஏன்னா மண்டே வந்து இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி ஆளுங்களாம் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் அடிச்சிடுவாங்க. ஸோ அதனால வந்து எங்கள் பொண்டாட்டி வந்து பீஃப் பிரிஸ்கெட் சாப்பிட்றாங்க. ஓகே, பார்ப்போம். இதான் பீஃப் பிஸ்கெட்டு நூடுல். அவங்களுக்கு சூப்பு பிரேஸ் பீஃப் பிஸ்கெட் சாப்பிட பிடிக்கும். டக் இல்லை, ஸோ டக் சாப்பிடல. ஸோ அவங்களுக்கு ஒரு கோகோனட் ஜூஸு, எனக்கு ஒரு யங் கோகோனட்டு, எனக்கு ஒரு ஹைனனீஸ் சிக்கன் ரைஸு. ஸோ சாப்பிடுவோம். இப்போலாம் ஏன்னு தெரில, வந்து கொஞ்சம் உரப்பு சாப்பிட்டாலே இப்போ வேர்க்க ஆரம்பிக்கும். பாருங்க, மண்டலெல்லாம், அப்புறம் மூக்கிலலாம். அப்புறமேல என்ன செய்யணும்னா
இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி அப்புறம் அழகாக சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்ணும்? பர்ஃபில் என் கூட்டாளெலாம் நீங்கள் பார்க்குறீங்களா? கமெண்டில் போடுங்க 10 சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கும்னு. யாராவது பர்ஃபில் ரொம்ப நாள் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில், வெனஸ்டன் ஆஸ்திரேலியா, சிக்கன் ரைஸ் வந்து சிங்கப்பூரியனுக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்து மலேசியனுக்கும் சரி, சிக்கன் ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பம் தான். எங்கே போய் உங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவீங்க? அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் நானும் இந்த இடத்துக்குலாம் நான் போய் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நானும் முன்னே ஷெஃபாக இருந்திருக்கேன். நானும் இந்த சாப்பாடுலாம் ரொம்ப சாப்பிடுவேன். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எந்த பிள்ளைக்கு தான் சிக்கன் ரைஸ் பிடிக்காது சொல்லுங்கள்? எல்லா பிள்ளைங்களுக்கும் சிக்கன் ரைஸ் தான் பிடிக்கும். ஸோ நானும் ஒரு பிள்ளை தான். ஆக்சுவலி எனக்கு வந்து ரோஸ்டட் சிக்கன் தான் பிடிக்கும். எங்கள் அண்ணனுக்கு, லேட் அண்ணனுக்கு வந்து அவர் இறந்து போயிட்டார். 25 வயசில் வந்து அவர் இறந்து போயிட்டார். எனக்கு 23 வயசு. அவருக்கு வந்து ஸ்டீம் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரோஸ்ட் சிக்கன், 3/4 பேருக்கு ரோஸ்ட் சிக்கன் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு ஸ்டீம் சிக்கன் பிடிக்கும். ஸோ அதனால் இல்லை, இங்கே வந்தப்போ வந்து அவ்வளோ ரோஸ்ட் சிக்கன் இல்லை, எல்லாம் ஹைனனீஸ் ஸ்டீம் சிக்கன் ரைஸ் தான் இருந்துச்சு. ஹைனனீஸோ இல்லையோ, ஆனால் வெள்ளை சிக்கன் ரைஸ் தான் முக்காசி இடத்துல. ஸோ அதை சாப்பிட்டு பழகிட்டேன். என்ன செய்யுது, ஒரு நாட்டு விட்டு நாடு வந்தாக்கா அவங்க சாப்பாடு, அவங்க கலாச்சாரத்துக்கு நம்ம பிளெண்டிங் பண்ணணும். நம்ம கொஞ்சம் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அவங்க குறுக்கு தான் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியன் சைனீஸாக நடத்துகிறாங்க, ரொம்ப வருஷமாக நடத்துகிறாங்க. அநேகமாக இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நான் இங்கே வந்து 21 வருஷமாக வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே படிக்கிறதுக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 25 வயசில் வந்தேன். 2005 வந்தேன், ஸ்பாட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க வந்தேன். இப்போ இங்கே வந்து ஹைனனீஸ் சிக்கன் ரைஸை சாப்பிட்றேன். இங்கே பின்னாடியும் பிரேஸ் பீஃப் நூடலை சாப்பிட்றாங்க. அநேகமாக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இனிமேல் நான் தமிழில் தான் பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் எங்கள் தாத்தா பாட்டி வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அம்மா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்ன் சிங்கப்பூரியன். நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன் பார்ன் சிங்கப்பூரியன். ஸோ அதனால் வந்து சிக்கன் ரைஸ்க்கு வந்துடுமே, ஏன்னா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். நான் வந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும், வேஷ்டி சட்டை போட பிடிக்கும். தீபாவளிக்கு நம்ம வந்து காலையில் வேஷ்டி சட்டைலாம் போட்டுட்டு, புது வேஷ்டி சட்டை போட்டுட்டு கோயிலுக்கு போய், மாரியம்மன் கோயிலுக்கு போய், நார்த் பீச்சில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி பூட்டி வீட்டுக்கு போய் தோசை எல்லாம் சாப்பிட்டு, எச்சிக்கறி கோழிக்கறி வச்சுலாம் சாப்பிட்டு, மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து எங்கள் அங்கிள் வீட்டுக்கு போய், பெரிய நாயனா வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அங்கிள் சின்ன நாயனா வீட்டுக்கு ஈஸ்வனுக்கு போய் அங்கே வந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போவோம். பொங்கல் இருந்தாலும் சரி, புது சட்டை புது சுடாரு. நான் வந்து தீபாவளிக்கு காலையில் நான் சீயக்காய் தூள் வச்சு கூட நான் குளிச்சிருக்கேன். சீயக்காய் தூள்
இது நல்லெண்ணெய் உடம்புற போட்டு கண்ணுக்கெலாம் போட்டு காதுக்கெலாம் போட்டு அதுக்கப்புறம் அது கழுவுனா ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சீயக்காய் தூளை வச்சு தான் நம்ம அது கழுவணும். அப்போ தான் அந்த வலுவலுப்பு வந்து வெளியே வரும். நீங்களாம் நினைப்பீங்க, ஏன்டா இந்த ஆள் வந்து நாய்க்கார மாதிரி இருக்கானே, அற்ப மாதிரி இருக்கானே, ஃபிஜியன் மாதிரி இருக்கானே, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஒரு தப்பும் இல்லை. ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா வந்து சீனவங்க, தமிழவங்க குடும்பம் வந்து தத்தெடுத்தவங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து சைனீஸு, அப்பா வந்து தமிழ்னால நான் வந்து கலப்படுறதுனால சைனீஸ் இந்தியன் ஆகிட்டேன். ஸோ அதனால தான். ஆனால் நான் தமிழ் படிப்பேன், தமிழ் எழுதுவேன், தமிழும் பேசுவேன். நான் ஒரு தமிழ் தான். தமிழை நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஸோ எனக்கு தமிழ் பற்று ரொம்ப இருக்குது. இந்தியாவோட கனெக்ஷனும் நிறையா இருக்குது. சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு எங்கள் தமிழ் மக்களுக்கு வந்து தீபாவளிக்கு என்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் போய் கலந்துக்குவேன். பொங்கலுக்கு இருந்தாலும் சரி, என்ன ஃபேமிலி டே இருந்தாலும் சரி, மாரியம்மன் ஃபேமிலி டே இருந்தாலும் சரி, டெம்பிள் மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, எனக்கு தமிழ்னால் ரொம்ப முக்கியம். தமிழ்னால் ரொம்ப விருப்பம். தமிழ் சாப்பாடு வந்து நான் மருந்து மாதிரி சாப்பிடுவேன். சாம்பார் வந்து நமக்கு வந்து காற்று வாயு எல்லாம் காற்றுக்கு, அப்புறம் ரசம் வந்து ஜீரணிக்கிறதுக்கு, அப்புறம் மோரை கடைசியில் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்கள் சாப்பிட்டது ரொம்ப உடம்புலாம் சூடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா வந்து கூலிங் ஆக்கிறதுக்கு தான் கடைசியில் மோர். இலைக்கும் ஒன்று இருக்குது. அது இலைக்கு என்ன மெடிசனல் பர்பஸ்ன்னு நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் படிக்க முடியாது, அப்புறமேல படிப்பேன். அதுவும் நான் ரீடிங் கிளாஸ் போட்டு தான் படிக்கணும். ஸோ நான் லைஃபாக போனாலும் என்னால் வந்து அதை நீங்களாம் என்ன கமெண்ட் பண்ணால் எனக்கு படிக்க முடியாது, அன்லெஸ் நான் ரீடிங் கிளாஸ் போட்டால் தான். ஸோ எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்கக்கூடாது. நான் ரீடிங் கிளாஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்த வாட்டி லைஃப் பண்ணேன்னா. ஸோ ஆனால் நான் இனிமேல் வந்து தமிழில் பேசலான்னு இருக்கேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். வாங்க பழகலாம். நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அதுவும் சொல்லிடுங்க, கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. முக்கியமாக உங்களுக்கு என்னோடய கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லைக் பட்டனும், அந்த ஷேர் பட்டனும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்துறீங்க. இல்லைனா நான் இன்னும் போடுறதுல நீங்கள் எப்படி பார்க்குறது, நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்குங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளை ஏற்றி விட்டுருணும். டிக்டாக்ல இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ போடுறதில்ல, யூடியூப்பில் தான் இப்போ நான் ஏற்றணும், நல்லா ஏற்றணும். ஏன்னா வந்து யூடியூப் ஒழுங்கு பூரா, டிக்டாக் வந்து அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் ட்ரை பண்ணுவோமே. நானும் புதுசாக கம்பெனியை திறந்துருக்கேன், வேல் ஈவெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல்னு ஒரு ஈவெண்ட்ஸ் கம்பெனி திறந்துருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேல் ஈவெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னலில், இல்லைனா டினோமெட்ரிக்ஸில் போனீங்கன்னா ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். என்ன ஈவெண்ட் செய்ய போகிறேன், யாரை கொண்டு வர போகிறேன், எல்லாம் தெரிய வரும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம தமிழர்கள் நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம எப்படி வளர முடியும்? நமக்குள்ளாரே நம்ம பிரிவினை, சண்டை, பொறாமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி முன்னேறுறது? அதே நண்டுக்கடை தான். ஒருத்தனை முன்னேறவும் விட மாட்டீங்க, நீங்களும் முன்னேற மாட்டீங்க, அப்படி இழுத்து விட்ருவீங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து நடக்காது. இங்கே பத்தில் வந்து சிங்கப்பூரியன், மலேசியன் எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டம் தட்டி நம்மலாம் பேசுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த நாட்டில், இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கோம். எப்படி ஒற்றுமையாக இருக்கோன்னு நீங்கள் பார்ப்பீங்க, நானும் காட்டுவேன். ஸோ இது வந்து என்னோடய சாப்பாடு ஜேர்னி. எனக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு ஷெஃபாக இருந்திருக்கேன். இந்த நாட்டில் ஒரு 8 வருஷமாக இருந்திருக்கேன். கோல்ட் பிளேட் கிச்சனுக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல்
பெஞ்ச் மார்க் ஃபார் இண்டஸ்ட்ரி வந்து க்ரௌன் ஹோட்டல் அவங்களுக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன். கோல் ஆர்டருக்கு வேலை செஞ்சுருக்கேன். அந்த கிச்சனில் பேர் போகிறதுக்கு சர்வைவ் பண்ணுறது ஆம்பளை ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கேயும் பேர் போட்டு 3000 பேருக்கு நம்ம வந்து சமைச்சு கொடுத்தோம். கோல் கிச்சன்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ சமையலுக்குன்னா நானும் ஓரளவுக்கு சமைப்பேன். இட்டாலியனு, சவுத் இண்டியனு, மல்லே, வியட்நாமீஸ், மாடர்ன், ஆசி இதெல்லாம் நான் சமைப்பேன். நார்த் இண்டியனும் சமைப்பேன். தண்டூரி எல்லாம் நான் போட்டிருக்கேன். நான்லாம் போட்டிருக்கேன். வியட்நாமீஸ் ரெஸ்டாரண்ட்லேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன். பார்த்துங்க, என்னோடய தோல் கலர் என்னது, என்னை வந்து ஒரு ஓப்பன் கிச்சனில் போட்டு முதல்ல என்னை வேலை செய்ய சொன்னான். பார்த்துங்க. ஸோ அதில் ஃபுட்பால் கோச்சும் இருந்திருக்கேன். நான் ஃபுட்பால் கோச்சாக தான் இருக்கேன் இன்னும். டிப்ளமா லைசன்ஸ் வச்சுருக்கேன் ஃபுட்பால் மேட்ச்சில். மொதல் வருஷத்துலேயே நான் வந்து சன்னோட டீமு 7 வயசோ 11 வயசோ நான் வந்து லின்வுட் ஃபுட்பால் கிளப்பில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோச்சாக இருந்தேன். அந்த சீசன் வந்து என்னை 2 டீமும் அன்பீட்டட். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து நான் மட்டும்தான் இந்த கலர் தோல், எல்லாரும் வெள்ளைக்காரனுங்க. ஸோ எனக்கு வந்து ஜூனியர் கோச் ஆஃப் த இயர் அவார்ட் கொடுத்தானுங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் என் ஃபுட்பால் கோச்சிங் கரியர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 6 வருஷம் எவ்ரி சண்டே ஃபுட்பால் மேட்ச் போய் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ட்ரைனிங் போய் எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ டோர்னமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து கோச் பண்ணி டீம் வெட்ரன்ஸும் சரி ஜூனியர்ஸும் சரி நான் கோச்சிங் ஸ்டாஃபோட கலந்து நான் வந்து டோர்னமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நானும் விளையாடுவேன். சம்டைம்ஸ் ஆனால் முக்கால்வாசி கோச் பண்ணுறது. ஸோ அது ஒரு பக்கம். நான் முன்னே டிசபிலிட்டி கம்பெனிலும் சப்போர்ட் ஒர்க்கராக வேலை செஞ்சேன். இப்போ சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன். அவங்களுக்கும் அப்பப்போ நான் வந்து மார்க்கெட்டிங்லாம் போய் செய்யணும், ஸ்கூலுக்குலாம், அப்புறம் என் கிளைண்ட்ஸ்லாம் போய் பார்க்கணும், அவங்களுக்கும் சேலஞ்செல்லாம் கொண்டுட்டு போகணும், சம்டைம் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் என்ன செஞ்சாலும் நான் தமிழில் தான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் ஓகேன்னு போடுங்க, தம்ஸ் அப் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் செய்யுங்க. யூடியூப்லேயும் நான் இதை ஏற்றுறேன், டிக்டாக்லேயும் இதை ஏற்றுறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் ஏற்றுறேன், இன்ஸ்டாகிராமில் போட்டால் ஃபேஸ்புக்கு தனியாக உடனே வந்துடும், ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நம்ம திருப்பி சந்திப்போம். இதுதான் என் முதல் முறையாக பர்த் தொலைக்காட்சி வானொலி ஃபோன் பெட்டிகளில் உங்கள் டீனோ தமிழ் பேசுகிறார். இனிமேல் தமிழில் தான் பேசுவேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் போடுங்க. எங்கேருந்து நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு மெசேஜ் போடுங்க. நான் திருப்பி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நம்ம பழகலாம், வாங்க பழகலாம். இது டீனோ மேட்ரிக்ஸ் அட்வென்ச்சர்ஸ். நன்றி, வணக்கம். Say bye-bye. Oi, middle finger lah. No, peace sign. Bye.